இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் திகதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாணயங்களுடன் மீட்கப்பட்ட எலும்புக்கூடு, செம்மணியில் மேலும் 6 எலும்புக்கூடுகள் அடையாளம். சங்கீத்சனின் அடிப்படை உரிமை மீறல் மனு விசாரணை ஒத்திவைப்பு. செம்மணிக்கு வருகிறது நீதியமைச்சர் தலைமையிலான விசேட குழு. புதுக்குடியிருப்பு பாண்டியன் வீதி பாலத்தை அமைக்கும் பணிகள் ஆரம்பம். ரெலோவிற்குள் வலுக்கிறது உட்கட்சி முரண்பாடு, செல்வத்திற்கு எதிராக மூத்த உறுப்பினர் போர்க்கொடி. தாக்குதலிலிருந்து பின்வாங்க மாட்டோம், விடாப்பிடியாய் நிற்கும் இஸ்ரேல். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஏற்படவுள்ள பல மாற்றங்கள், பயணிகளுக்கு கிடைக்கவுள்ள வசதிகள். கடந்த 15 நாட்களில் நாட்டிற்கு வந்து குவிந்த சுற்றுலா பயணிகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து நேற்று 6 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளில் 6 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 26ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. அன்றைய அகழ்வு பணியின் போது 2 சிறுவர்கள் உட்பட 6 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 6 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதேவேளை 2 நாணயங்களை ஒட்டியவாறு எலும்புக்கூடொன்றின் இடுப்பு பகுதியிலிருந்து சான்று பொருட்களாக மீட்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் இதுவரையிலான அகழ்வு பணிகளின் போது 366 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 357 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. சொல்லிசை பாடகர் சங்கீத்சன் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட போது அதை ஆட்சேபித்து உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனு நேற்று உயர்நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னர் ஜூலை 14ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீதியரசர்கள் மகிந்த சமயவர்த்தன, சோபித ராஜகருண மற்றும் சம்பத் அபயகோன் ஆகியோர் முன்னிலையில் இந்த மனு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது மனுதாரர் தரப்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் முன்னிலையாகியிருந்தார். வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட சமயத்துக்கும் இப்போதைய நிலைமைக்கும் இடையில் சில மாற்றங்கள் இருக்கின்ற காரணத்தால் இந்த வழக்கு தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்து மனுதாரரின் கருத்தை எழுத்து மூலம் அறிய தகவல் அனுப்பப்பட்டிருக்கின்றது. அது கிடைக்கும் வரை மனுவை ஒத்திவைக்கலாம் என்று சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அரசு தரப்பில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி அசாட் நவாவி முன்னிலையாகியுள்ளதுடன் மனுதாரரின் நியமிக்கப்பட்ட சட்டத்தரணியான மோகன் பாலேந்திராவும் மன்றில் முன்னிலையாகியிருந்தார். செம்மணி புதைக்குழி அகழ்வு பணிகளை நேரில் பார்வையிட நீதியமைச்சரின் தலைமையிலான விசேட குழு செம்மணி பகுதிக்கு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நேரில் விஜயம் செய்ய உள்ளது. குறித்த குழுவினர் அகழ்வாய்வு தளத்திற்கு விஜயம் செய்ய நீதிமன்ற அனுமதி கோரி நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்துள்ளனர். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் புதன்கிழமை வழக்கு அழைக்கப்பட்டு நீதியமைச்சர் குழுவை அனுமதிப்பது தொடர்பிலான அறிவித்தலை நீதிமன்றம் அறிவிக்கும் என சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். அதேவேளை குறித்த அமைச்சர் குழுவுடன் காணாமலாக்கப்பட்டோருக்கான அலுவலகத்தின் விசேட பிரதிநிதிகள் குழுவும் இணைந்து கொள்ளவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. கடந்த டித்வா பேரணத்தின் போது உடைப்படுத்த முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பாண்டியன் வீதி பாலத்தை புதிதாக அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் குறித்த பாலம் அமைக்கும் பணியை வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நேற்றைய தினம் நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளார். குறித்த பாண்டியன் வீதி பாலத்தை அமைப்பது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தொடர்ச்சியாக உரிய தரப்பினரை வலியுறுத்தி வந்தார். அத்தோடு வீதி அபிவிருத்தி திணைக்கள பொறியியலாளருடன் தொலைபேசியில் உரையாடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் குறித்த பாலத்தை அமைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டமைக்கு தனது நன்றிகளை தெரிவித்ததுடன் விரைவாக பாலத்தை அமைத்து மக்கள் பாவனைக்கு கையளிக்குமாறு தெரிவித்தார். அதேவேளை விபத்துக்கள் ஏற்படாதவாறு பாலம் அமைக்கும் இடத்தை சுற்றி பாதுகாப்பு ஏற்பாட்டை மேற்கொள்ளுமாறும் வலியுறுத்தினார். இந்த நிலையில் விரைவில் குறித்த பாலத்தை அமைத்து மக்கள் பாவனைக்கு கையளிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் விபத்துக்கள் ஏற்படாதவாறு குறித்த பாலம் அமைக்கும் இடத்தை சுற்றி பாதுகாப்பு ஏற்பாட்டை மேற்கொள்வதாகவும் வீதி அபிவிருத்தி திணைக்கள பொறியியலாளர்கள் இதன்போது தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கட்சியின் ஜாப்புக்கு எதிராக செல்வம் அடைக்கலநாதன் தலைமையில் ரெலோ இருக்கும் வரை அக்கட்சியின் எத்தகைய செயற்பாடானாலும் சரி அனைத்திலும் ரெலோவை புறக்கணியுங்கள் என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் மூத்த உறுப்பினர் ஏகநாதன் விஜயபவானந்தா தமிழ் மக்களிடம் கேட்டுள்ளார். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் மூத்த உறுப்பினர் ஏகநாதன் விஜயபவானந்தா ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்திருந்தார். இதன்போது மேற்கண்டவாறு தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில், சில சில்லறைகளின் சில்லறைத்தனமான செயற்பாடுகளால் இன விடுதலைக்காக போராடிய பெரும் அமைப்பு சீரழிந்துவிட்டது. குறிப்பாக பாலியல் வியாபாரியான இன்றைய ரெலோ அமைப்பின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதனின் செயற்பாடுகளே கட்சி நலிவடைந்து போக பிரதான காரணமாகின்றது. கட்சியின் மூத்த உறுப்பினர் ஜெயராம் சுரேஷ் கொலையிலும்
செல்வத்தின் செயற்பாடுகள் உள்ளதாகவே கருத வேண்டியுள்ளது. அது மட்டுமல்லாது அதற்கான சான்றுகளும் வலிவாக இருக்கின்றது. பாலியல் விவகாரத்தில் சிக்குண்ட பின்னரும் தலைமை பதவியை தக்க வைக்கவென தலைமை குழுவிடம் கெஞ்சி பெற்ற கால அவகாசத்தை பயன்படுத்தி இன்று தனது பதவியை நிரந்தரமானதாக உறுதி செய்திருக்கிறார் செல்வம் அடைக்கலநாதன். சிரேஷ்ட உறுப்பினர் ரமேஷின் கொலைக்கு இன்னமும் நியாயம் கிடைக்கவில்லை. பாலியல் விவகாரத்துக்கும் தீர்வு வழங்கப்படவில்லை. இவ்வாறான நிலையில் தமிழ் மக்களின் பிரதிநிதியாக தமிழீழ விடுதலை இயக்கம் மீள புனரமைக்கப்பட வேண்டும். இதை சுட்டிக்காட்ட முயற்சித்தால் அல்லது தவறை சுட்டிக்காட்ட முற்பட்டால் அவர்களெல்லாம் கட்சியிலிருந்து வெளியேற்றப்படும் நிலை ஏற்படுகின்றது. இந்நேரம் ஈழ விடுதலைக்காக போராடியவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு தாய் பிள்ளைகள்தான். அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அந்த போராட்டத்தில் எடுக்கப்பட்ட ஆயுதங்கள் எம்மை நோக்கி எம்மவர்களால் திசை திரும்பியதோ அன்றே தமிழர்களின் அபிலாசைகள் அனைத்தும் அளிக்கப்பட்டுவிட்டது. குறிப்பாக எல்லோருக்கும் எதிரான பொது எதிரி எங்கோ இருக்கும் நிலையில் நாம் எமக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் இன்றைய நிலைக்கும் காரணம். இவை அனைத்தும் மாற்றப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். லெபனான், சிரியா, காசா பகுதிகளில் இராணுவ நடவடிக்கைகளின் மூலம் அண்மையில் கைப்பற்றப்பட்ட இடங்களில் இருந்து இஸ்ரேல் இராணுவம் பின்வாங்காது என அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி ஈரான், அமெரிக்கா இடையே அமைதி ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ள நிலையில் இஸ்ரேலின் இந்த அறிவிப்பு பிராந்தியத்தில் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. லெபனானில் இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான்களை தாக்க முற்பட்டால் அந்நாட்டை நோக்கி இஸ்ரேல் மிக கடுமையான முறையில் பதில் தாக்குதல் தொடுக்கும் என்று இஸ்ரேல் காட்ஸ் எச்சரித்துள்ளார். கடந்த 2.5 ஆண்டுகளில் லெபனான், சிரியா, காசா பகுதிகளில் சுமார் 1000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது. இக்கட்டுப்பாட்டை காலவரையின்றி நீட்டிப்பதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. மறுபுறம் அமெரிக்காவுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் லெபனான் ஒரு பிரிக்க முடியாத அங்கம் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். வரைவு ஒப்பந்தத்தில் அனைத்து முனைகளிலும் போரை முடிவுக்கு கொண்டு வருவது மற்றும் லெபனான் குறித்து 3 முறை வலியுறுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வசதிகளை விரிவுபடுத்துவதற்கான விசேட அபிவிருத்தி திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. துறைமுகங்கள், சிவில் விமான சேவைகள் மற்றும் எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலகவின் அறிவுறுத்தலின் பேரில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் பயணிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அண்மையில் விமான நிலையத்திற்கு அமைச்சர் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அதற்கமைய அதன் எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து விமான நிலைய மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் மேலாண்மையுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்றையும் நடத்தியுள்ளார். இந்த அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் தற்போதுள்ள 1வது முனையத்தை விரிவுபடுத்தும் திட்டத்தின் மூலம் புறப்படும் மற்றும் வருகை தரும் பகுதிகள், செக்-இன், விமானத்தில் ஏறுதல், குடிவரவு, குடியகழ்வு மற்றும் டிரான்சிஸ்ட் பகுதிகள் நவீனமயமாக்கப்பட உள்ளன. குறித்த அபிவிருத்தி திட்டம் நிறைவடைவதன் மூலம் தற்போதைய கொள்ளளவிற்கு மேலதிகமாக ஆண்டுதோறும் சுமார் 5 லட்சம் மேலதிக பயணிகளை கையாளும் திறன் விமான நிலையத்திற்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் விமான நிலையத்தின் நீண்டகால தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நவீன வசதிகளை கொண்ட 2வது முனையத்தின் கட்டுமான பணிகளை இவ்வருட நவம்பர் மாதத்தில் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பிரம்மாண்ட திட்டம் 30 மாத காலத்திற்குள் நிறைவு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அபிவிருத்தி பணிகளினது முதன்மை நோக்கம் சேவை திறனையும் தரத்தையும் மேம்படுத்தி கட்டுநாயக்க விமான நிலையத்தை உலகத்தரம் வாய்ந்த நவீன சர்வதேச விமான நுழைவாயிலாக உயர்த்துவதாகும் என அமைச்சர் இங்கு வலியுறுத்தியுள்ளார். நாட்டிற்கு ஜூன் மாதத்தின் முதல் 14 நாட்களுக்குள் 54,465 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி இந்த காலப்பகுதியில் இந்தியாவிலிருந்து மட்டும் 21,839 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இது மொத்த வருகையாளர்கள் எண்ணிக்கையில் 42% மேலும் இந்த காலகட்டத்தில் சீனாவிலிருந்து 3,503 பேரும், ஐக்கிய ராச்சியத்திலிருந்து 4,160 பேரும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 3,105 பேரும் இலங்கைக்கு வந்துள்ளனர். மேலும் 2026 ஜனவரி 1 முதல் ஜூன் 14 வரையிலான காலகட்டத்தில் சுற்றுலா பயணிகளின் மொத்த வருகை 10,76,487 என பதிவாகியுள்ளது. இவர்களில் இந்தியாவிலிருந்து 2,72,299 சுற்றுலா பயணிகளும், ரஷ்யாவிலிருந்து 76,686 பேரும், ஐக்கிய ராச்சியத்திலிருந்து 1,02,253 பேரும் வந்துள்ளனர் என அதிகார சபை தெரிவித்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாணயங்களுடன் மீட்கப்பட்ட எலும்புக்கூடு, செம்மணியில் மேலும் 6 எலும்புக்கூடுகள் அடையாளம். சங்கீத்சனின் அடிப்படை உரிமை மீறல் மனு, விசாரணை ஒத்திவைப்பு. செம்மணிக்கு வருகிறது நீதியமைச்சர் தலைமையிலான விசேட குழு. புதுக்குடியிருப்பு பாண்டியன் வீதி பாலத்தை அமைக்கும் பணிகள் ஆரம்பம். ரெலோவிற்குள் வலுக்கிறது உட்கட்சி முரண்பாடு, செல்வத்திற்கு எதிராக மூத்த உறுப்பினர் போர்க்கொடி. தாக்குதலிலிருந்து பின்வாங்க மாட்டோம், விடாப்பிடியாய் நிற்கும் இஸ்ரேல். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஏற்படவுள்ள பல மாற்றங்கள்,
பயணிகளுக்கு கிடைக்கவுள்ள வசதிகள். கடந்த 15 நாட்களில் நாட்டிற்கு வந்து குவிந்த சுற்றுலா பயணிகள். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.